சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதா? சிந்து, தேவையில்லாம ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் எல்லாரும் இன்சல்ட் பண்றீங்க? ஏன் நீங்க என்ன இன்சல்ட் பண்ணலையா? அவர் எனக்கு 4 ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா அதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்க எப்படி இத பண்ணலாம்? அம்மா, முதல்ல இவங்களை வெளியில போக சொல்லுங்க. சிந்து, என்னம்மா ஆச்சு? எதுக்குமா இவ்வளவு கோவப்படுற? பொண்ணு கேட்க வந்தது என்ன பெரிய குத்தமா? பாட்டி, நீங்க பேசாதீங்க பாட்டி. என் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்குமே தகுதி கிடையாது. தயவு செஞ்சு கிளம்பி எல்லாரும் வெளியில போங்க. வந்துட்டாங்க பெருசா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானா முதல்ல அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்க யாருக்கும் தோணலையா? என்ன சர்ப்ரைஸ் இது? உங்க சர்ப்ரைஸ்க்காக தான் இங்க உட்கார்ந்து நான் அழுதுட்டு இருக்கேனா? சிந்து, கொஞ்சம் சும்மா இருமா. நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். நீ முதல்ல உள்ள போ. நான் எதுக்குமா உள்ள போனோம்? அவங்கள முதல்ல வெளியில போ சொல்லுங்க. கல்யாணம் பண்றாங்களா? கல்யாணம்? செவந்தி, வாமா போலாம். அம்மா சிந்து, தெரியாம இந்த வீட்டு படி ஏறி பொண்ணு கேட்டோமா, என்னைய மன்னிச்சிருமா. சிந்து, இதுக்கு அவங்க யாரும் காரணம் இல்லம்மா, நான் ஒரு ஆள் தான் காரணம். ஈஸ்வரி, வா போலாம். அம்மா, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம யாருக்கும் மரியாதை இருக்காது. வாங்க போலாம். விஜய் தம்பி, நீங்க எங்க எல்லாரையும் மன்னிச்சிருப்பா. ஐயோ, பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ செவந்தி, அதான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி போன்னு சொல்லிட்டால, இன்னும் எதுக்கு நிக்கிற? வா போலாம், வாங்க. சிந்துமா, நான் ஒன்னு சொன்னா என் மேல கோவப்பட மாட்டல்ல? செவ்வந்தி உன் மேல இருக்கிற அக்கறையில தாமா அப்படியெல்லாம் சொல்லுது. எதுக்கு அதுக்காக செவ்வந்தி மேல அப்படி கோவப்படுறமா? பாவம் தானே அவ. உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி செவ்வந்திக்கு தெரியாதுல்லம்மா. அப்படி இருக்கும்போது செவ்வந்தி மேலையும் செவ்வந்தி குடும்பத்து மேலையும் நீ கோவப்படுறது நியாயமே இல்லம்மா. கரெக்ட் தாமா, எனக்கு புரியுது. ஆனா என்னமா பண்றது? எத்தனை நாள் தான் செவ்வந்தி கிட்ட சொல்லாமலே இருப்ப? நீயும் செவ்வந்தியும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறீங்க. அப்புறம் என்னம்மா, நடந்ததெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டா அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல. நீ உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அவகிட்ட பகிர்ந்துகிட்டா அவ கண்டிப்பா இந்த மாதிரி கேட்க மாட்டா. அதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேம்மா. அத திரும்ப நான் செவ்வந்தி கிட்ட சொல்றதுனால எனக்கு அந்த காயம் அதிகமாகுமே தவிர கம்மி ஆகாதுமா. இல்ல சிந்து, நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில செவ்வந்தி கிட்ட தப்பா பேசிடுற. உனக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு அவ புரிஞ்சுகிட்டு விட்டு கொடுத்து போயிடுறாமா. ஆனா அதுக்காக நாம சொல்லாமலே இருந்தா தப்பு தானேமா? உன் வாழ்க்கையில நடந்த விஷயத்த நீ அவகிட்ட சொல்லியிருந்தனா, இன்ஸ்பெக்டர் விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு கேட்டப்பவே செவ்வந்தியே வேணான்னு சொல்லிருப்பா. உன்கிட்ட கூட கேட்டிருக்க மாட்டா. அவங்க குடும்பத்துல யாரும் பொண்ணு கேட்டும் வந்திருக்க மாட்டாங்க. செவ்வந்திக்கு தெரியாம தானே இப்படி ஒவ்வொரு தடவையும் நடக்குது. அதனால நீ சொல்லிருமா. செவ்வந்தியோட இடத்துல இருந்து பாருமா. வேற ஏதோ ஒரு பொண்ணா இருந்தா அவ என்ன நினைப்பா? இவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு வேலை கொடுத்திருக்கோம், பிசினஸ்ல பார்ட்னர் ஆக்கிருக்கோம், இவ்ளோ நல்லது பண்றோம். ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்கு, அத சொல்ல கூட மாட்டாங்களேன்னு நினைக்க தோணுமா தோணாதா? ஆனா அவ அப்படி இல்லையேமா. இல்லம்மா, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு நடந்த அந்த கொடுமைய நான் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. அதுக்கு ஒரே வழி நாம இந்த ஊரை விட்டு போறதுதான்.
என்ன செவ்வந்தி, சிந்துவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒரு நிமிஷம் பேசுறது சிந்து தானா இல்ல பூரணியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பூரணிய பார்த்து பார்த்து எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு இப்படி பேசுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா பாட்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம என்ன கேட்க போனோம்? கல்யாணத்தை பத்தி தானே பேச போனோம். அதுக்கே இவ்ளோ கோவப்பட்டு கத்துறா? அந்த விஜய் தம்பி தான் பாவம்மா. நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்த மனுஷனை எங்க குடும்பத்து ஆளு வாங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போய் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அந்த தம்பிக்கு முகமே இல்லம்மா. யார்கிட்டயும் ஒன்னும் பேசாம அது பாட்டுக்கு போறத பார்த்தா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் இவ இப்படி பேசியிருக்க கூடாது செவந்தி. பாட்டி, விஜய்க்கு உடம்பு சரியில்லாதப்போ இவ தானே பாட்டி சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா. அவ்ளோ அக்கறையா பாத்துக்கிட்டாலே இவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சுதான் நானும் ஓகே சொன்னேன். கடைசியில இப்படி எல்லார் காலையும் வாரி விட்டுட்டாளே. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு செவந்தி. அது வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. இல்லன்னா எந்த பொண்ணாவது விஜய் மாதிரி தம்பிய வேணான்னு சொல்லுவாளா? அப்படி சொல்றான்னா அவளுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. என்ன வேணாலும் இருக்கட்டும் பாட்டி. அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்களை இப்படியா பேசி அவமானப்படுத்துறது? பிடிக்கலனா கொஞ்சம் டீசெண்டா சொல்லிருக்கலாம்ல. ஏன் இப்படி காட்டு கத்து கத்தணும்? எனக்கு உண்மையிலேயே சிந்து மேல ரொம்ப கோவம் பாட்டி. என்னடா நம்மள நம்பி ஒரு மனுஷன் வந்திருக்காரே, எல்லாரும் முன்னாடியே இவர் இப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசி அனுப்பிட்டாளேன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா பாட்டி?